கட்டிக்கிட்டு நேர் இலையும் போட்டுக்கிட்டு ஃபுல் பேண்ட் ஷூட் போட்டுக்கிட்டு சின்ன குழந்தைகள்லாம் அலையுது. இந்த பெரிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆட்ராயில போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தலைகீழ மாறிட்டு இல்லை. அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்க நிலைமைன்னு பார்த்தா தலைகீழ மாறி. காலையில எழும்பி கோழி கூடுறதுக்கு முன்னால வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த காலத்து பெண்கள். இப்ப நான் சொல்லாட்டாலும் உங்க மனசுக்கு தெரியும். என்னன்னா நிறைய வீட்டுல வாசல் தெளிக்கிற வேலையை வேற இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க தான் இப்ப வாசல் தெளிக்கிறது. வாசலை பெருக்கி தெளிக்கிற வேலையை ஆண்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. காலம் அப்படி தலைகீழ மாறி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வேற மாதிரி தலைகீழா மாறலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஆனா தர்மம் மட்டும் ஒரு நாள் மாறும். தர்மம் அந்த காலத்துக்கு சரி, இந்த காலத்துக்கு சரி. அப்போ போய் பேசினா தப்பு, இப்போ போய் பேசினா சரி அப்படி சொன்னா ஒத்துக்குவோமா? தர்மம் மட்டும் எல்லா காலத்துக்கும் மாறாதது. தர்மம் மட்டும் ஒண்ணுதான். முருகன் அடியார்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். அவங்களை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கௌமார தொகையிலையும் சேகொண்ட தொகை இதில் எல்லாம் அடியார்களை பற்றி மிக அருமையாக எழுதி கொடுத்தார். இந்த ரெண்டு பேரும் இல்லையானால் முருகனின் சீரடியார்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவா இருந்திருக்கு. அப்படி எழுதி கொடுத்தார். முருகனிடத்தில் பக்தி என்றால் அந்த ஆழ்ந்த பக்தியை வார்த்தையாக வர்ணிக்கவே முடியும். பாம்பன் சுவாமிகள் குமர் குருதாசர் என்றுதானே தன்னோட பெயரை வைத்திருந்தார். அந்த பாம்பன் சுவாமிகள் சொல்றாரு பாருங்க, என் தலையில இடியே வந்து, அவரோட சொந்த வார்த்தை, என் தலையில இடியே வந்து விழுந்தான்னு செல்லாம். ஒரு சூரியனுடைய வெப்பத்தையே மனுஷனால கோடை காலத்துல தாங்க முடியல. இந்த வருஷம் ரொம்ப வெயில், அப்பா தகிக்கிறேன்னு எப்படி கதறிட்டு இருந்தோம். அவங்க சொல்றாரு, கற்பாந்த காலம் மாதிரி 12 சூரியன்கள் உதிச்சு எரிச்சாலும் செய்யலாம், எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு முருகன் இருக்கிறான். முருகன் இருக்கான் என்னை காப்பாது, என்னை பராமரிக்கிறதுக்கு முருகன் இருக்கிறான். எனக்கு என்ன கவலை? 12 சூரியன்கள் கற்பாந்த காலம் மாதிரி உதிச்சு வெப்பத்தை அளவுகிழந்த வெப்பத்தை பரப்பினாலும் சரி, இதுக்கு மேல பெரிய வார்த்தை, என் தலை மேல இடியே வந்து விழுந்தாரு. எதுக்கும் அஞ்ச போறது இல்லை. ஏன் அப்படின்னா என்னை காப்பாற்றுறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் முருகன் இருக்கிறான். நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று பேசுகிறார். பார்த்தீங்களா? இந்த அடியவர்கள் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற லாபம் என்ன என்றால், எவ்வளவு அருள் திறத்தில நம்பிக்கையில ஸ்திரமா இருந்திருக்காங்க. நாம் அது மாதிரி ஸ்திரமா இருந்தா அவன் பார்த்துக் கொள்வான் என்று ஸ்திரமா இருப்பதுதானே நம்முடைய அடியார்களிடத்திலிருந்து நாம் படிக்க வேண்டியிருக்கோம். அதனால்தான் அடியவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானும் அதற்கு நாயகமே என்று இருந்தார். அனைத்தும் ஈசன் செயல் என்றிருந்தார். எதுவும் நம்மாலாக அனைத்தும் ஈசன் செயல் என்றிருந்தார். அவர்களுக்கு நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் அவனுக்கே சமர்ப்பணம் பண்ணியவர்களாக இருந்தார். அதனால்தான் அவர்கள் கேடும் ஆக்கமும் கெட்டதுருவினார் என்று வர்ணிக்கப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். வள்ளிமலை சுவாமிகளை படிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சகலத்தையும் துறந்து முழுவதுமாக தன்னை முருக பக்திக்கு ஈடுபடுத்தி கொண்டு காட்டுல வாசம் பண்ணி எத்தனை ஆண்டு காலமோ தபஸ் பண்ண. இந்த காட்டை போய் பார்த்தா இப்போ பயங்கரமான அடர்ந்த வனம், கரடி புலி சிங்கம்லாம் உழவக்கூடிய காட்டுல எப்படி இருந்து இரவு நேரத்துல தனியா இருந்து தபசு பண்ணியிருப்பாருன்னா அவருடைய மன உறுதியை கொஞ்சமாவது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? பார்த்தீங்களா? இந்த மன உறுதியை நம்ம கற்பனை பண்ணியும் பார்க்க முடியும். 1917 வருஷம், 1917 டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி ஒரு முக்கியமான ஆன்மீக பணியை ஆரம்பிச்சார் வள்ளிமலை சுவாமி. அது என்னன்னா, நம்ம அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமைகளா இருந்தோம். அவங்க நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வச்சதுதான் சட்டம். அவங்க உலகம் முழுசும் சொல்லிட்டு இருந்தாங்க, the sun never sets in the British Empire. உலகத்துல பிரிட்டிஷ் எம்பையர்ல, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல சூரியன் அஸ்தமிக்காது அப்படின்னு பெருமையா பேசிட்டு. என்னன்னா, அவங்க ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு ராஜ்யத்துல சூரியன் உதிக்கும் போது இன்னொரு இடத்துல மறையும்.
அந்த இடத்துல குதிக்கும் போது வேறொரு இடத்துல மறையும். ஆக அவ்வளவு நாடுகளை பிடிச்சு வச்சிருந்தாங்க. அதனால தைரியமா அந்த சன் நெவர் செட்ஸ் இன் தி பிரிட்டிஷ் எம்பயர் தான். வள்ளலார் பாடும்போது பாடுவார், இந்த அந்நிய ஆட்சிக்கு அடிக்கி ஒழிக ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அதுலேயும் சொல்ல போனார், பிரிட்டிஷ்காரங்க காலத்துல ஹிந்து தர்மம் ரொம்ப சிரமத்தை அனுபவித்து, நம்ம மக்களும் ரொம்ப வேதத்துல ஊறி போய் இருந்தார்கள். பிரிட்டிஷ்காரர்களும் சரியாக சமமாக இந்தியர்களை நடக்காததுனால மக்களும் துன்பப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாருங்கள் அண்ணாச்செல்வம் தண்டபாணி சுவாமிகள் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரியான நிலைமையெல்லாம் முருகா மாற்ற வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வந்தா பழம், பூ, பிஸ்கட்டு, கேக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு அழகான பையில வச்சுக்கிட்டு நல்ல ஆடைகளை உடுத்திக்கிட்டு நேர போவாங்க. எங்கன்னா எந்த கம்பெனியில வேலை பார்க்கறாங்களோ அதை நடத்துற அந்த வெள்ளக்கார துறைக்கு மரியாதை செய்யறதுக்கு போவாங்க. அதை அவங்க பார்க்கறதுக்கு போகல, காணுவதற்கு செல்வது. நம்ம இந்த கண்ணுக்கு எல்லாரையும் பெரியவங்களை எல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறவங்கள காணும் பொங்கல் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி நம்ம கிட்ட இல்லாதது எது அவங்க புதுசா வச்சிருந்தாங்க, எல்லாம் நம்ம கிட்ட இருந்து காப்பி அடிச்சதுதான். அந்த 1ஆம் தேதி போய் அவரவர் வேலை செய்யற கம்பெனியோட துறமாக போய் பார்த்து அவங்களுக்கு இந்த பணம் பூவெல்லாம் வச்சு அவங்களை கும்பிட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு வருவாங்க. நம்ம சாமி தான் பார்த்தார். என்ன பார்த்தார்? வள்ளிமலை சுவாமிகள் பார்த்தார். நம்ம முதல் மரியாதைக்கு உரியவன் பிரிட்டிஷ்காரன் கிடையாது, நம்முடைய முதல் மரியாதைக்கு உரியவன் முருகன். இதனால இந்த வேலையை விடுங்க, இதெல்லாம் கொண்டுட்டு போய் 1ஆம் தேதி அவன் மூஞ்சில போய் பிடிக்க கூடாது. நாம் பார்க்க வேண்டியது முருகனின் திருமுகத்தை அப்படின்னு சொல்லி படி பூஜைன்னு ஆரம்பிச்சார். 1917 டிசம்பர் 31ஆம் தேதி ஆரம்பிச்சார். அந்த திருத்தணியில ஒவ்வொரு படியிலையும் திருப்புகளை பாடி 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 மேலே ஏறி போய் அந்த திருத்தணிகை முருகனுக்கு அந்த தணிகாசலனுக்கு நல்ல அருமையான அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி மனம் குளிரக்கூடிய விதமாக அவருக்கு எல்லா ஸ்தோத்திரங்களும் பண்ணி பாடி பக்தர்கள் நிறைவடைகிற ஒரு பழக்கத்தை வள்ளிமலை சுவாமிகள் தான் ஏற்படுத்தலாம். அது இன்னும் பாருங்கள், பல்லாண்டு காலமாக வருஷம் தொடங்கின முதல் நாள் ஆங்கில வருஷம் நாங்க போய் பார்க்க வேண்டியது முருகனைத்தான் அப்படின்னு எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு ஓடுகிறார்கள் அல்லவா. இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் வள்ளிமலை சுவாமிகள் தான். அவருடைய அருள் எவ்வளவோ விஷயங்களை அந்த அடியவர்களுடைய அருள் சாதித்திருக்க. ஒரு நாள் சென்னையில தங்க சாலைன்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு அதுல நடந்து போய்கிட்டு இருந்தார் சுவாமி. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு மதிக்க தகுந்த ஒரு சிறுமி சாமி சாமின்னு கூப்பிடு. என்ன அப்படின்னு பார்த்தேன், சாமி இந்த திண்ணையில உட்காரு அப்படின்னு. பக்கத்துல அந்த வீட்டோட திண்ணை இருக்குது, திண்ணையில உட்காரு சாமி. சரின்னு உட்கார்ந்த. ஏன் என்ன உட்கார சொல்றேங்க? இல்ல எனக்கு உன்னோட திருப்புகழ் பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு பாட்டு பாடு அப்படி. ஒரு பாட்டு பாடுன்னு சொன்ன உடனே அடையப்ப திருப்புகழை உட்கார வச்சு பாடுன்னு சொல்லுது இந்த குழந்தைன்னு சாமி சந்தோஷம் திருப்புகழை பாடு தன்னை வந்து பாடினார். பாடி முடிச்சு அந்த குழந்தை சொல்லிச்சு, உனக்குதான் பாட தெரியும்னு நினைச்சியா? எனக்கும் பாட தெரியும். நான் உன்னை பாட சொன்னேன்ல, அப்ப நீ என்ன ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிருக்கலாம்ல, நீ சொல்லல. இல்ல ஐயோ நீ பாடுன்னு சொல்லிட்டு இருக்கனே, பாடுமா பாடு, நல்லா பாடி கேட்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை உடனே ஒரு திருப்புகழை பாடு. அந்த திருப்புகளை பாடின உடனே ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு வெளியில சுவாமி. அதை பாடினோம்னா அவர் என்ன பண்ணாரு, பேர் என்ன அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தை சொல்லிச்சு, என் பேர் பொங்கி அப்படின்னு. பொங்கியா அப்படின்னு உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கையில வச்சிருந்தாரு. வெத்தலை வச்சிருக்காரு டப்பா, ஒரு பை, அதுக்குள்ள சூடு வெத்தலை எல்லாம் வச்சிருப்பாரு. அதை அப்படியே எடுத்து கொடுத்தார். அந்த குழந்தை அதை வாங்கிக்கிட்டு ஒரு திருப்புகளை கேட்டுட்டு ஒரு திருப்புகளை பாடிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. வள்ளிமலைக்கு போறதுன்னு சுவாமி போறார். அந்த வள்ளிமலைக்கு போனா மலை மேல ஏறி போகும்போது பாக்குறாரு ஒரு இடத்துல அந்த பொங்கி அப்படிங்கிற குழந்தைக்கு வெத்தலை பைய கொடுத்தாருல, அந்த பை வந்து அந்த வெத்தலை பை ஒரு பாறை மேல உட்கார்ந்துருக்கு வள்ளிமலையில. நாம கொடுத்தது தங்க சாலையில, இது வந்து எப்படி வள்ளிமலையில உட்கார்ந்துருக்கு? ஆச்சரியமா இருக்கு, இது யார் கொண்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு பாக்குறாரு. அங்க வள்ளி நாளைக்குதான் கொண்டாந்து வச்சிருக்கா. அவதான் பொங்கியா வந்தா காட்சி கொடுக்க, அவதான் அந்த பைய கொண்டாந்து வச்சிருக்கா.
அந்த பையன் திறந்து சாமி பார்த்தா அதுல வெத்தலையெல்லாம் வச்சிருக்கும் போது ஒரு 5 ரூபா நோட்டு வச்சிருந்திருக்காரு. இந்த பையன் திறந்து பார்த்தா அதுல எழுதி வச்சிருக்கேன் என்னன்னா, நீ வச்சிருந்த 5 ரூபா நோட்டு பத்திரமா உள்ள இருக்கு, கவனமா எடுத்துக்கோ, படிக்கு பொங்கின்னு எழுதி வச்சு. எப்படி பாருங்க, வள்ளி நாயகியை பொங்கி என்கிற செல்ல பெயரால் வணங்கினார் வள்ளிமலை சுவாமிகள். பல முறை அவருக்கு வள்ளி நாயகி தன்னுடைய திருக்காட்சியை காட்டி அருள் இருக்கிறார். ஒரு தூரம் நேருக்கு நேரம் அவர் பேசணுமானா எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அதுவும் வள்ளியோட பேச்சு சாதாரண பேச்சா? வள்ளி பேசினா செவி மட்டும் இல்லை, உயிரெல்லாம் இனிக்கும், உள்ளமெல்லாம் இனிக்கும். நாங்க அருணகிரிநாதர் சொல்றாரு, வள்ளியோட பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? அது தேனா பாகா உமையே கிடையாதுங்கிறது. பேரென்று பாகென்று ஓமைக்கு ஒன்னா வள்ளியினுடைய மொழி, அந்த தெய்வ மொழி பேசுகிறார்கள். இப்படி நேருக்கு நேரம் சுவாமியோட பேசியிருக்கா பாருங்க. தன்னை மறந்து அருணகிரிநாதர் வள்ளியை பாடும்போது அவர் பாடினார், அவள் பாகு கனிமொழி மாது குறமகள். அருணகிரியார் சொல்றார், பாகு கனிமொழி மாது குறமகள். அழகான திருப்புகழ். பாதி மதி நதி போதும் அணிகளை நாதர் அருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மனமா. காகும் ஒரு விடி காகும் அருள் மாய நகை திருமல் போனே. காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயி. ஆதி அயனோடு தேவர் சுரர் உலக ஆளும் வகை ஒரு சிறை மேடா. ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூட வரவரும் இளையோனே. சூட மிக வளர் சோலை மறு சுவாமி மலைதனில் உரைவோனே. சூரன் உடல் அற வாரி சுவரிட வேலை விடவர பெருமாள். அழகான பாட்டுல வள்ளியை சொல்லும் போது பாருங்க, பாகு கனி மொழி மாது குறமகள். இந்த மொழி படிச்சுட்டு நல்ல அழகான தேன் பாகு கனி மொழி கனிச்சார். தனிச்சாரையும் கலந்தால் எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி இனிமையான மொழி பேசுகிறவர்கள். அதுல சிறப்பு என்ன என்றால், அந்த மொழி செவியில் இனிக்கிற தேன் மட்டுமல்ல, உள்ளம் இனிக்கும், உயிர் இனிக்கும், உணர்வும் இனிக்கும் என்றார்கள் நம்முடைய பெரியவர். அதனால்தான் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொன்னார், சிவன் தருகிற அந்த இனிமை சாதாரணமானதுல தித்திக்கும் தேன். ஆனால் அது நாவில் இனிக்கிற தேன் மட்டும் கிடையாது. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, அனைத்திலும் உள்நக ஆனந்த தேன் சூரியன் குறிப்புடையானுக்கே சென்றுதாய் போத்தும்பேன்னு திருவாசகத்தை. அது சாதாரண தேன் இல்லையா, அது ஆனந்த தேனா. அந்த ஆனந்த தேனை மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த ஆனந்த தேனை வண்டியை போய் ஊர் பூலையா கொஞ்சம் கொஞ்சமா எள்ளு போல தேனை எடுத்துட்டு வாரியே. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. அங்க போய் தேன் எடுத்தார். உனக்கு நல்ல தேன் சொல்றேன், ஆனந்தமாய தேன். அது எங்க இருக்குன்னா, அந்த ஆனந்தமாய தேன் தினைத்தனை உள்ளது பூவினில் தேன் உண்ணாதே, அனைத்து எலும்பும் உள் நெக ஆனந்த தேன் சொல்லின் குறிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தும். குறிப்புடையான சிவபெருமான். இந்த சிவபெருமான நினைச்சு அவனிடத்துல ஈடுபட்டாய் என்றால் அந்த ஆனந்த தேன் பாயும். அது உணெல்லாம் இனிக்கும், உயிரெல்லாம் இனிக்கும், உணவெல்லாம் தித்திக்கும். அப்படிப்பட்ட தேன் அப்படின்னு பாடு. தனி மொழியை எடுத்து தேனை கலந்து பாவை கலந்து இனிமை சேர்க்கிற அந்த அபூர்வமான தமிழான வள்ளி நேருக்கு நேராக வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட பேசினாள் என்றால் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அந்த படி பூஜை அப்படியே ஆண்டு கணக்கா தொடர்ந்து இன்னும் அந்த சம்பிரதாயம் பொண்ணா நேரையான போய் முருகனை வணங்குகிற அந்த பழக்கம் இன்னும் இருக்கு. வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை அழகா சொல்லுவாங்க, அடியவர்களுக்காக எது வேண்டுமானாலும் முருகன் செய்யும். ஏன்னா அடியாருக்கு எளிய நல்லவா, அடியாருக்கு நல்ல பெருமாள் அல்லவா, எது வேண்டுமானாலும் அடியார்களுக்காக செய்யும். பாடும்போது உணர்ச்சி வசப்பட்டு போய் திருச்சியோட அடுத்து சுவாமி பாடிட்டே போற. தன்னை மறந்துட்டார், அந்த லயத்துக்குள்ளே போயிட்டார். அந்த 1ஆம் தேதி பூஜை நடக்கும் போது அவங்க பாட கோஷ்டியா பின்னால எல்லாரும் பாடிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல
அவங்களுக்கு நேரம் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமானதுனால அந்த பாடிக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க நினைச்சாங்க, சரி சாமி இந்த பாட்டுக்கு வந்துட்டாங்க, வெற்றியே முருகன் சொல்லுவாங்க, முடிஞ்சிடும், அப்புறம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிரிவலம் வரும்போதே பாருங்க, சாமி விடாம அடுத்த பாட்டு பாடிட்டே இருக்க. இங்க பாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பசி வயிற்று பிடிச்சு வச்சுட்டு இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. உடனே சாமி ஒரு பாட்டு முடிஞ்சு வெற்றியே முருகனுக்கு எல்லாரும் வராம சரி பிடிச்சிட்டாரு போல நினைச்ச உடனே சங்கடம் வந்த தொடராலே சஞ்சலம் துண்டி தெரியாதேன்னு அடுத்த பாட்டு ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் பார்த்தா அந்த பாட்டு முடிஞ்சது, சுவாமி வெற்றியே முருகனுக்கு, சரி அடுத்த பாட்டை தொடர்ந்துருவாரு, அதனால நம்ம வழி பண்ணலாம்னு சொல்லி அவர் வெற்றியே முருகனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் பசி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அவன் சொல்லிட்டான், இட்லி காப்பிக்கு அரோங்கிறாரு. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பசி. சாமி காலையில கேட்டு சாமி பார்த்த என்னது இட்லி காப்பிக்கு அரோங்கிறாவா, பசிக்கு போட்டுக்க நம்ம நேரத்தை பார்க்காம நிறைய நேரம் பாடிட்டோம் அப்படின்னு சொல்லி சாமி அதோட கடைசி பாட்டு பாடி முடிச்சுட்டு திரும்பிதான் பார்த்தார். திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மேசையை போட்டு அதுல ஒரு துணியை வச்சு அதுல இலையெல்லாம் பரப்பி இட்லி சட்னி சாம்பார் வடை விதவிதமான சட்னி எல்லாம் இங்க சாப்பிடும் வந்து நிக்கிறவர் சொல்றாரு, சாமி பக்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் வந்தேன், எல்லாம் அந்த கோஷ்டிகள்லாம் நல்லா சாப்பிட சொல்லுவேன், எல்லாரும் போங்க சாப்பிடுங்க சுவாமி. 4 இட்லி சாப்பிடுறவன் 8 இட்லி 8 சாப்பிடுறவன் 10 இட்லி எல்லாம் சட்னி சாம்பார் எல்லாம் அவ்வளோ நார்மலா ஆகா நம்முடைய பசி அறிந்து நமக்கு இந்த திருத்தணி முருகன் உணவு ஊட்டி இருக்கிறானே அவ்வளவு மகிழ்ச்சி. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இலையெல்லாம் எடுக்கணும்ல, அதை கொண்டு இந்த பாத்திரங்களை எல்லாம் சரி பண்ணி வைக்கணும்ல, அந்த வேலையை செய்யறதுக்காக ஒரு 4 பேர் போனாங்க. பார்த்தா பாத்திரத்தையும் காணும், இலையும் காணும், சட்டையும் காணும், எதையும் காணும், வளர்ப்புல ஆளையும் காணும். இது எல்லாம் செஞ்சவன் யார்? இட்லி காப்பிக்கு அரோகரான்னு சொன்னதுக்காக இட்லியும் காப்பியும் சட்னியும் சாம்பாரும் வடையும் விதவிதமான ருசியான சட்னியும் கொண்டு வந்து விளம்பியவன் வேறு யாரும் அல்ல, எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தவன் முருகன். இவ்வளத்தையும் ஒரு அடியவரால் சாதிக்க முடிந்திருக்கிறது என்றால் அவருக்கு எவ்வளவு பெரிய திட சித்தம் இருந்திருக்கணும். அந்த திருவடி எப்படி, அந்த முருகனுடைய திருவடியில் அவருடைய மனம் எப்படி தங்கி இருக்க வேண்டும் பாருங்க. நேற்று நான் சொன்னேன், எவ்வளவுதான் அவனுக்கு நீ பெரிய புப்பேனாவே இரு, எவ்வளவு சம்பத்துகள் வேணா அவன் இருக்கட்டும், எவ்வளவு படிப்பு வேணா படிச்சு பெரிய அறிஞனாய், எவ்வளவு புகழ் வேணா அவனுக்கு இருக்கட்டும், எப்படிப்பட்ட பெருமையை வேணா அனுபவிக்கும். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு காசுக்கு பிறகு எப்போ நீ குருவோட திருவடியை தஞ்சமடையவில்லை என்றால் இதெல்லாம் இருந்து உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு காசும் பெறாது அப்படின்னு நம்முடைய அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட சீரடியார்கள் பாருங்க. அதான் முருகனுடைய திருவடி மலர்களை பற்றி அதன் சீரடியா அவ்வளவு ஸ்திரமா இருக்கிறார். சிற்றம்பல நாடுகள்னு பெரிய அடியவர் இருக்கிறார், நல்ல முருக பக்தர். முருகனை வர்ணிக்கிறத பார்த்தீங்களான்னா அதுக்கு மேல இதுக்கு மேல என்ன சொல்ல போறாருன்னு நினைத்தால் அப்படி வர்ணிக்கிறவர் முருகன் இடத்துல அவ்வளவு ஈடுபாடு, எப்படி ஸ்திரமா இருந்திருக்கிறார்கள் அடியவர்கள். ஒரு காலகட்டத்துல அவருக்கு 63 சிஷ்யர்கள். ஒரு காலகட்டத்துல சிற்றம்பல நாடிகள் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, என்னன்னா இருந்தது போதும், இனிமேல் இறைவனோடு கலந்து விடலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிஷ்ய கோடிகள்லாம் உட்காந்து சுவாமியை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு தயார் பண்ணி விளம்பரம் வருதுதானே, அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கும் உட்கார வச்சு சாப்பாடு விளம்பிட்டு இருந்தான். ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த ஞான பிரகாசம், தத்துவ பிரகாசம், கண்ணப்பர் எல்லாம் சிற்றம்பல நாடிகள் சிஷ்யர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அப்ப அவன் எல்லாம் சாப்பாடு விளம்பிட்டு இருந்தான். அதுல ஒருத்தர் கண்ணப்பருங்கிற ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லிட்டாரு, என்ன இது சாப்பாட்டுல நெய் போடுறேன்னாங்க, நெய் போடல, கசக்குது நெய் அப்படின்னாங்க. அந்த சமயக்காரன் என்ன பண்ணிட்டான், நெய் போடுறதுக்கு பதில வேப்பெண்ணெய் போட்டான். சாதத்துல கூட வேப்பெண்ணெய் ஊத்தல கசக்குன்னு என்ன செய்யும், அதை சொன்னவர் கண்ணப்ப, ஐயோ கசப்பா இருக்கு வேப்பெண்ணெய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சாமி பார்த்தார், பாக்கி சாப்பிட்டு ஒருத்தருக்கும் தெரியல, வேப்பெண்ணெய்க்கு நெய்க்கு வித்தியாசம் தெரியாதனால தானே சாப்பிட்டான், சுவாமிக்கும் தெரியல, பாக்கி சிஷ்யர்களுக்கும் தெரியல. அப்ப ரைட், இவங்க நல்ல ஆன்ம நிலையை அடைந்துட்டாங்க. அதனாலதான் இவங்களுக்கு வாய்ச்சுவை என்பது இல்லாம போச்சு, தவச்சுவை
வந்துருச்சு. அதனால வாய்ச்சுவைக்கு முக்கியத்துவம் இல்லை. அவங்க எல்லாம் கசக்கன்னு ஒருத்தரும் சொல்லல, ஒருத்ததான் கசக்கிறதே சொன்னான். அப்படியானால் இன்னும் இவன் நல்ல துறவுக்கு தகுதியாகவில்லை. அதனால சுவாமி சொல்லிட்டாங்க பார்த்து, கண்ணப்பா நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், சென்று போ அப்படின்ட்டு. நான் என்ன செய்வேன், நான் என்ன பாவம் பண்ணேன். எப்போ உனக்கு வேப்பண்ணைக்கும் நெய்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சதோ அப்ப இன்னும் நீ முக்தி அடையறதுக்கு நான் தகுதியை பெறலன்னு அர்த்தம். ஒன்றும் கவலைப்படாத, போய் வடநாட்டு யாத்திரை போயிட்டு வா அப்படின்னு குருநாதர் சொல்ல தட்ட முடியாது. வடநாடு யாத்திரை போறேன்னா போனா ரொம்ப கவலை. நம்ம சிஷ்யரை இருந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோமே, குருநாதர் நம்ம விட்டுட்டாரே அப்படின்னு அவ்வளவு கவலை. வடநாட்டு யாத்திரை போயிட்டு திரும்பி வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, இன்னும் இருக்கு அந்த இடம் மாயவரம் பக்கத்துல கௌரி மயூரம்னு அந்த காலத்துல அழைக்கப்பட்ட இடம் இப்ப சித்தர் காடுன்னு இருக்கு. இப்ப அதுக்கு பேர் சித்தர் காடு, கௌரி மயூரம் என்பார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய இடத்தை தேர்வு செய்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் கணக்கம் 63 சிஷ்யர்கள்ல ஒருத்தர் போயிட்டார். 62 பேர் இருக்காங்க. தாங்களான சேர்த்து 63 கூடி வெட்ட சொன்னார். சமாதி நிலையை அடைவதற்காக, எப்படி பாருங்க, ஜீவ சமாதி நிலையை அடைவதற்காக 63 குழி வெட்ட சொல்லி நடுவுல குருநாதருக்கு ஒரு குழி வெட்டியாச்சு. எல்லாரும் உள்ள போக வேண்டியது, அவ்வளவுதான். சமாதியில அப்படியே பிறகு சமாதி நிலையை அடைந்த பிறகு மண்ணை போட்டு எல்லாம் மண்ணை போட்டாச்சு. சிஷ்யர்கள் சொன்ன மாதிரியே சமாதி குழியில இறங்கிட்டாங்க. குருநாதன் உட்கார்ந்துட்டார். சமாதி நிலை கூடிட்டு அப்படியே உணர்வற்ற நிலை வந்துடும். அதுக்கப்புறமா மண்ணை போட்டு மூடிட்டோம். இந்த மூடின பிறகுதான் இந்த வடநாடு யாத்திரை போன கண்ணப்பர் வரார். வந்தவர், ஆண்ட குருவே என்னை ஈடைத்து நீங்கள் எழுந்தருள கூடாதான்னு ககர்ல, நான் ஒருத்தர் மட்டும் இப்படி ஆயிட்டனே, மற்ற எல்லாருக்கும் கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஆண்ட குருவேன்னு அழுது புலம்புறார். என்னை செய்த சின்ன குற்றத்தை மன்னிக்க மாட்டேங்குதா அப்படின்னு அவர் அழுத குரல். அவர் அழுத உடனே சிற்றம்பல நாடிகளோட சமாதியில மண்ணு மூடி இருக்கல, அந்த மண்ணு தன்னால விலகுனா அவர் சமாதி யோகத்துல தான் இருக்காரு அப்படியே. ஆனால் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறக்கிறது, கண்ணப்பா வாயின் மடியில் வந்து உட்கார். அந்த கண்ணப்பர் வந்து சிற்றம்பல நாடிகளோட மடியில வந்து உட்கார்ந்தார். உடனே மண்ணு பழையபடி மூடி கொண்டது. குருநாதர்களும் சிஷ்யர்களும் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். நம்மால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. யாரை முன்னிறுத்தி அவர்களுக்கு இவ்வளவு திடசித்தம் கிடைத்தது. யோக சமாதியில தங்களை ஆட்படுத்திக் கொண்டு இறைவனோடு கலக்கிற அந்த அரும்பெரும் நிலையை அடைவதற்கு உண்டான திடசித்தம் எவ்வளவு தேவை, அது அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இதையெல்லாம் அவர்களுக்கு அருமை செய்தவன் தான் குருநாதர்களுக்கு எல்லாம் குருநாதனாக இருக்கிற அந்த முருகப் பெருமான் தான் இவைகளையெல்லாம் அவர்களுக்கு அருமை செய்து. அந்த குரு மூலமா பசுவினுடைய மடியிலிருந்து பாலை கறந்து நாம் எடுத்துக்கொள்வது போல அந்த குருவின் உபதேசமானது அவர்களுக்கு அமுதப்பால் போல பெருகி சென்று அவர்களுடைய ஞானத்தையும் அவர்களுடைய ஆத்ம ஞானத்தை மேலும் மேலும் பெருக்கி வளர்த்து அவர்களுக்கு உண்மைக்கும் இன்மைக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை அகற்றி அவர்களை உருவகப்படுத்துகிற வேலையை இந்த முருகனின் சீரடியார்கள் செய்திருக்கிறார். நம்ம முக்கியமான இடம் சிற்றம்பல நாடிகளுக்கு உண்டு, வள்ளிமலை சுவாமிக்கு உண்டு. இதெல்லாம் மறக்கவே முடியாத மிகப்பெரிய சிறப்பு மிகுந்த பெருமக்கள். அழகா சொல்றாரு, அருமையான பெருமாள் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க? சிற்றம்பல நாடிகளை மாதிரி நம்ம போய் யோக சமாதியில் உட்கார போறோமா? இல்லை, நான் குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டான மணிப்பூர் அனாவது விசுதி ஆணையை மேலே கொண்டு போய் ஆஞ்ஞா சங்கரத்தினுடைய நடுப்பகுதியிலும் கொண்டு வச்சு நாம தியானம் பண்ணி மேல இருந்து அப்படியே அமுதம் கீழ் நோக்கி வர்ஷிக்கிற அளவுக்கு நாம ஜபம் பண்ண போறோமா? ஒன்றும் இல்லை. ஆனாலும் நம்ம விட்டுருவாங்களா நம்ம அடியார்கள்? இதெல்லாம் நாம செய்ய முடியாது, செய்ய போறது இல்லை. ஆனாலும் நம்ம விடல. என்ன சொல்றாங்க, அதெல்லாம் செய்ய முடியாது. உங்களால மூச்சை இழுத்து இழுத்து மேலே கீழே விட்டு உள்ள நிறுத்தி இத்தனை எண்ணி பார்த்து அப்புறம் வெளியே விட்டு வயிறெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது, கவலைப்படாதீங்க.
என்ன செய்ய எளிமையான ஒரு வழி சொல்லித்தரேங்கிறார். அருணகிரிநாதர் சொன்னார், எளிமையா ஒரு வழி சொல்லித்தார். என்னன்னா அவருடைய நாமத்தை சொல்லு. நாமம் புகழ்பவருக்கு அவருடைய அருள் தானே வந்து முன்னேற்றுங்கிறார். நாமாவே சொல்லு. நாமாவேன்னா ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் இல்லை, எப்பவும் சொல்லிட்டேன். எப்பவும் நாமாவை சொல்லு. சரி, நேரம் கிடைக்கும் போது சொல்லக்கூடிய நேரத்துல சொல்லிப்போம். எப்பவும் சொல்லுனா தூக்கத்திலே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்போம். தூக்கத்துல நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க விழித்திருக்கிற போது நீங்க சொல்லிட்டே இருந்தீங்களானால், மனசுக்குள்ள கூட நீங்க ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தீங்களானா, தூங்கும் போது விழித்திருக்கும் போது உங்கள் புறக்கரணம் சொல்லுகிற நாமாவை தூங்கும் போது உங்கள் அகக்கரணம் சொல்லும். அதனால அகக்கரணம் சொல்லிட்டே இருக்கும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க பெருசாலாம் பெரிய யோகம்லாம் பண்ணாம நம்முடைய நாமாவையாவது சொல்லிக் கொண்டிருங்கள். ஏன்னா அதுக்கு இருக்கிற சக்தி சாதாரணமானது கிடையாது. புறக்கரணம் சொல்லுகிற நாமாவை நம்ம மறந்து தூங்கும் போது நம்முடைய அகக்கரணம் சொல்லும். சுந்தரரை விடவா இதை சொல்லிவிட முடியும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், ஏன்பா சிவனை பார்த்து கேட்டேன், நான் வழிக்கு விழுந்தாலும் சிவான்னு தான் விழுவேன். கீழே கால் வலிக்கு விழுந்துச்சு, ஒருத்தர் விழுந்தான், விழுப்போறா இல்லை இல்லையோ சரிக்கிட்டா விழ போறான் அப்படின்னு அம்பாள் சொல்றா. சுவாமியை பார்த்து நீங்க விழ போறாங்க. சுவாமி சொன்னார், கவலைப்படாது, உடனே அம்மான்னு விழுவாங்க, போய் காப்பாத்து. இல்லை அப்பாட்டு விழுவா, நான் போய் காப்பாத்துறேன், அவ்வளவுதானே, ஏன் கவலைப்படுறாங்க அப்படின்னு. அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சாதாரண வழிக்கிட்டு போய் டமான்னு தலையில அடிபடுற அளவுக்கு விழுந்தான். விழும்போதே அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை செத்தேன். அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, செத்தேன். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. சொல்லணுமா இல்லையா? சுந்தர சுவாமிகள் சொன்னார், வழிக்கு நான் விழுந்தா கூட சிவான்னு சொல்லிக்கிட்டு தான் விழுந்து சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கா? அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அழுக்கு மெய்குடும் திருப்படி அடைந்தேன், அதுவும் நான் பகற்பாலகொன்றானால் பிடிக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பதாகிலும் என் திருவடி குறைகிறேன். வழிக்கு வீழிலும் என் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒருமருந்து உரையாள் ஒற்றியூர் என் ஊர் முறை போனேன். சுந்தரன் பாடல். வழிக்கு விழுந்தாலும் பெயர் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி முருகா 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 என்று மொழிக்கு துணையாக இருக்கிற அவனுடைய நாமம் இருக்கிறதே, அதை சொல்லுங்கள் என்று எளிய வழிகாட்டினார் நமக்கு அருணகிரிநாதர். தொகை தொகையா அடியார்களினுடைய சிறப்புகளை தொகை தொகையா கவுமார தொகை பேசி வைத்திருக்கிறது. அதான் நமக்கு நம்ம படிச்சுதான் நம்ம இதையெல்லாம் தெரிந்து கொள்கிற நிலைமைக்கு நாம் இருக்கிறோம். நம் சீரடியார்கள் காட்டிய பாதை செம்மையான பாதை, எளிமையான பாதை. அடியாருக்கு எளியவனாக இருக்கிற முருகன் அவர்களை ஆட்கொண்டு நமக்கு வழிகாட்டுவதற்காக அவர்களை இயக்கி இருக்கிறான் என்பதுதான் உண்மை என்ற அளவிலே காலத்தின் அருமை கருதி அடியாருக்கு நல்ல பெருநாள் என்கிற தலைப்பில் அமைந்த இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். பொறுமையாக இருந்து கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் அனுபவம் வாழ்க, வெப்பை கூர் செய்த நிலையம் வாழ்க, குடும்பம் வாழ்க, செவ்வேறிய மங்கை வாழ்க, ஆனில நடந்து வாழ்க, மாறிவிழா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியா நண்பர்களை சத்தமா சொன்னீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற சுவாச கோஷங்கள் உள்ள அடைப்புகள்லாம் போயிடும். அவ்வளவு அழகா மூச்சு எடுத்து விடுற அளவுக்கு எல்லா அடைப்பும் போயிடும். நல்ல பகவன் நாமாவை சொல்றதுக்கு தயங்க வேண்டாம், நல்லா சொல்லுங்க. அரகர நம பார்வதி பதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு.